பெஞ்சல் புயல் பாண்டிச்சேரியில் நேற்று மதியம் கடந்துவிட்டது. அதற்கு 2 நாள், அந்த புயல் வருவதற்கு முன்பு 2 நாள் சென்னையிலே பல இடங்களில் பலத்த காற்று, பலத்த மழை. தாழ்வான பகுதிகளில், அதுவும் தரைப்பாலங்கள் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் மழை நீர் நிரம்பிவிட்டது. பல வாகனங்கள் பழுதாகிவிட்டது. சிலர் மேம்பாலத்தில் தன்னுடைய வாகனங்களை நிறுத்திவிட்டார்கள். ஆனாலும் இன்று காலையிலிருந்து மழை இல்லை, நன்றாக வெயில் அடித்தது. இப்பொழுது எல்லோரும் அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதில் பெரும்பாலாக அந்த சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்பவர்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டார்கள். கடைகள் வைத்து நடத்துபவர்கள், அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த விழுப்புரம் சுற்றியுள்ள ஒரு 4 மாவட்டங்களில் இன்றளவும் அந்த நதிகள், டேம் இருக்கிற இடங்கள் எல்லாம் நிறைந்து வழிந்து போய்விட்டது. ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் இந்த சாத்தனூர் டேம் திருவண்ணாமலை அருகாமையில் இருக்கிறது, அதை திறந்து விட்டார்கள். சில இடங்களில் காட்டாற்று வெள்ளம், பலர் பாதிப்புக்குள்ளானார்கள். இன்றளவும் செய்திகள் மூலம் நமக்கு அது தெரிய வருகிறது. அந்த மழை போனாலும் இந்த தூவானம் போகாது என்று சொல்வார்கள். அதுதான் தற்பொழுது அங்கே பல பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனையோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் சில பாதிப்புகள் தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் தக்க சமயத்தில் அந்த ராட்சச பம்பு மூலம் மழைநீரை வெளியேற்றினார்கள். அந்த பாதிப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். அந்த தஞ்சாவூரை சார்ந்த டெல்டா மாவட்டங்களில், திருவாரூர், நாகப்பட்டினம், அந்த மாவட்டங்களில் மழை நீரானது வயலில் அறுவடைக்கு இருந்ததை மூழ்கிவிட்டது. சுமார் ஒரு 2 அடி உயரத்திற்கு அந்த விளை நிலங்கள் எல்லாம் மூழ்கிவிட்டன. அங்கே விவசாயிகள் வேதனைப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு ஏதாவது நீங்கள் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு இயற்கை பேரிடர் நடந்துள்ளது. நாம் எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே கீழ் வீட்டிலே தண்ணீர் வந்துவிட்டது. இப்பொழுதும் எங்களுடைய தெருக்கள் எல்லாம் அசிங்கமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தழைகள், மரத்தினுடைய தழைகள் சுத்தப்படுத்தவில்லை. எத்தனை பேர் சுத்தப்படுத்துவார்கள்? இன்னும் 1 நாள் அல்லது 2 நாள் ஆகும். அந்த நிலைமையில்தான் தற்பொழுது நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். இந்த தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கிறது. இதுபோல பேரிடர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகங்களில் பல இடங்களில் அதுபோல வெள்ளங்கள் ஏற்பட்டு பல பாதிப்புகளை ஏற்பட்டுள்ளது. இதை நம்மால் செய்திகள் மூலம், பிபிசி சேனல் தமிழ் ஒளிபரப்பு மூலம் நமக்கு தெரிய வருகிறது. ஒன்று மட்டும் நிச்சயம், இயற்கையின் சக்தி மிக மிக அபாரமானது. அதற்கு மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அது திண்ணமாக நான் சொல்வேன். ஏனென்றால் நான் மட்டுமல்ல, இங்கே வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், அனைத்து உயிரினங்களும் பாதிக்கப்பட்டன. அதுதான் உண்மை, நிதர்சனம் அதுதான். இதை விட்டு வேறு எதையெல்லாம் எல்லோரும் பேசி வருகிறார்கள். அதையெல்லாம் புறந்தள்ளி விடுவோம். நான் எடுத்துக்கொள்வதே இல்லை. இந்த இயற்கை சக்தி, த நேச்சுரல் பவர் இஸ் த பிக்கஸ்ட் பவர். இந்த உலகத்திலேயே இந்த நேச்சுரல் பவர் என்று சொல்கிறோமே, அதுதான் பிக்கஸ்ட் பவர் இன் த வேர்ல்ட்.
இந்த யூனிவர்ஸ், ஐ கேன் சே இட் இஸ் யூனிவர்ஸ், எத்தனையோ இந்த விண்கல்கள் பூமியிலே விழுந்து எத்தனையோ உயிரினங்கள் போய்விட்டன. டைனோசர் போன்ற பெரிய பெரிய விலங்குகள் இறந்துவிட்டதாக நமக்கு செய்தி வருகிறது. இதுபோல நமக்கு மட்டும் பாதிப்பல்ல, பூமிக்கு மட்டும் பாதிப்பல்ல, உலகத்திலேயே பல இடங்களில் இது போன்ற பாதிப்புகளை ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இது சரியென்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் பகிருங்கள். எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நான் தற்பொழுது திருவிக நகரில் இருந்து தான் பேசுகிறேன்.